NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாமினேஷன்ஸ் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸுக்கு ஒரு முக்கியமான டாபிக்ஸ் என்னன்னா பவர் டிவைசஸில் சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டர்ஸ் டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது அவுட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கும் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டருடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்டு வந்து சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டருக்கு எப்படி வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியாக இந்த சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டருக்கு என்டையர் ஹார்மோனிக்கை எலிமினேட் பண்ணுறதுக்கு பல்ஸ் வித் தேவைப்படும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 5 கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாமினேஷன்ஸ் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து இந்த 4வது பாயிண்ட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, இந்த 5வது பாயிண்ட்ஸ் இந்த பல்ஸ் வித் கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த 4th பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. பட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 பாயிண்ட் பேசிக்ஸ் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால இந்த 5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் என்னுடைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் லாஸ்ட் இயரில் கேட்டிருப்பாங்களே அந்த கொஸ்டின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கும் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பேசலாம். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டரும் பல்ஸ் வித் மாடுலேஷன் பிரிட்ஜ் இன்வெர்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான், சர்க்யூட் டயக்ராம் ஒன்று தான். பட் என்ன டிஃபரன்ஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டரில் உள்ள இது வந்து ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர், இதில் உள்ள தைரிஸ்டர்ஸ் Q1 Q2 Q3 Q4 4 தைரிஸ்டர் இருக்கு. இந்த 4 தைரிஸ்டருடைய ஆன் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து ஃபிக்ஸடு. பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு வந்து என்ன இருக்கும், இந்த ஆன் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ஆன் பீட் ஆஃப் பீட் வந்து ஃபிக்ஸடாக இருக்க மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைரிஸ்டர்ஸ் Q1 Q2 Q3 Q4 இருக்கு இல்லையா, தைரிஸ்டர்ஸ் அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் பீட் வந்து வேரியபிள், நம்ம மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதில் இந்த கேட் டிரைவர் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன் பீட் ஆஃப் பீட் தைரிஸ்டருடைய ஆன் பீட் ஆஃப் பீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சரியா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கும் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இங்கே வந்து தைரிஸ்டருடைய ஆன் ஆஃப் பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு. பட் பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டருக்கு அதை மாற்றிக்கலாம். சரியா? அப்படி மாற்றுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆன் அண்ட் ஆஃப் பீடை மாற்றுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபிக்ஸடு ஆன் அண்ட் ஆஃப் பீட் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் இதுதான் ஒரு முக்கியமான பேராமீட்டர். இன்னொருடைய முக்கியமான பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜும் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் ஹாஃப் பிரிட்ஜ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். எப்படி வந்து ஹாஃப் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் அதில் இருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நார்மல் பிரிட்ஜ் இன்வெர்டருக்கு வந்து இந்த ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜும் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டரும் ஃபிக்ஸட் வேல்யூ மாறாது. இன்புட் வோல்டேஜ் ஃபிக்ஸட்னா அதுவும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? பட் இங்கே பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜையும் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டரும் மாற்ற முடியும். இந்த தைரிஸ்டருடைய ஆன் பீரியடை வேரி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜை மாற்றிக்கலாம், டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டரையும் மாற்றிக்கலாம். சரியா? அப்போ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கும். சரியா? ஓகேவா? இதான் மேட்டர். இப்போ ஒரு இன்வெர்டர் வந்து வீட்டில் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சரியா? அது தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த இன்வெர்டர் வந்து வீட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம், இந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் இன்வெர்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பல்ஸ் வித் வேரி பண்ணி நம்ம நினைச்ச டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் ஃபேக்டர் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஓகே, குட். இதுதான் டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். அடுத்து ரெண்டாவது டைப்ஸ், பல்ஸ் வித் மாடுலேஷன் பேஸ்ட் டைப்ஸ். மெயின் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர், அது ஒரு டைப். ரெண்டாவது மல்டிபிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர், ரெண்டாவது டைப். மூணாவது சினுசாய்டல் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர். இந்த சினுசாய்டல் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டரும் மல்டிபிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் தான், ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். பட் இங்கே வந்து இன்புட் சினுசாய்டல் இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதனால சினுசாய்டல் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் இதுதான் மெயின் டைப்ஸ். ஓகேவா? இந்த வீடியோவில் பேச போகிறது சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மல்டிபிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் பற்றி பேச போகிறோம். இந்த ரெண்டு டாபிக்ஸுமே அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கும் முக்கியம். சரியா? ஓகே. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக தான் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இதான் டைப்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் என்ன அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர் என்ன அப்படின்னா, நம்மளோட அவுட்புட் வேவ்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, இந்த இன்வெர்டர் அவுட்புட் வேவ்ஃபார்ம், அது வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரே ஒரு பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர்னு சொல்லுவோம். நம்ம அவுட்புட் கிடைக்கி இன்வெர்டருடைய அவுட்புட் கிடைக்கி இன்வெர்டருடைய அவுட்புட் ஸ்கொயர் வேவ் தான் இருக்கும். இன்வெர்டருடைய அவுட்புட் ஸ்கொயர் வேவ். அது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் வந்து ஒரே ஒரு பல்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் பல்ஸ் வந்து ஒரே ஒரு பல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர்னு சொல்லுவோம். இதே ஏதோ ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மல்டிபிள் பல்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து மல்டிபிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த வேவ்ஃபார்ம் பற்றி எப்படி இருக்கும் இருக்கா? ஒரு ஹாஃப் சைக்கிள் இங்கிறது ஒரு ஹாஃப் சைக்கிள். இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் வேவ், ஒரே ஒரு ஸ்கொயர் பல்ஸ், சிங்கிள் பல்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அதனால இப்படி இந்த அவுட்புட் இருக்கிறதுனால இது வந்து சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டர்னு சொல்றோம். ஓகே ஓகே இதுல பல்ஸ் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹாஃப் சைக்கிள்ல உள்ள பல்ஸ், வித் ஆஃப் த பல்ஸ், டூடி. நல்லா யோசிச்சு, டூடிங்கிறது தான் வித் ஆஃப் தி பல்ஸ், டி கிடையாது, டூடி. சரியா? ஒரு பல்ஸுடைய வித் வந்து டூடி. ஓகே, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 4D வரும், ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2D. ஓகே ஓகே அடுத்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டருக்கு வந்து ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் போகும்போது நீ என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாஸ் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வரணும். சரியா? ஓகே, எப்படி ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது? ஒரு வேவ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, அவுட்புட் வேவ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு அவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சர்க்யூட் தேர்லேயே படிச்சிருப்போம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வேவ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்எம்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேவ் ஃபார்ம் வந்து ஸ்கொயர் பண்ணணும். இந்த நேம்லேருந்தே பார்த்துக்கோங்க, ரூட் மீன் ஸ்கொயர். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர் த வேவ் ஃபார்ம். ரெண்டாவது மீன்ங்கிறது அவரேஜ் த வேவ் ஃபார்ம். ஃபைனலி வி டேக் ரூட். சரியா? இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், அடுத்து மீன், அடுத்து ரூட். ஒரு வேவ் ஃபார்ம் எடுக்கணும், அதுதான் ஆர்எம்எஸ் வேல்யூ. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த வேவ் ஃபார்முக்கு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ண என்ன மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா VDC. சரியா? இதில் பாசிட்டிவ், இதில் வந்து ப்ளஸ் VDC, நெகட்டிவ்ல இருந்து மைனஸ் VDC. அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 8 பாசிட்டிவ் VD ஸ்கொயர்னு வரும். இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் கிடைக்குமா? வித் வந்து சேமாக தான் இருக்கும், 2D தான். பட் மேக்னிட்யூட் வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ஆயிரும், VDC ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் ஸ்கொயர் பண்ண பிறகு இந்த வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்த என்ன செய்யணும், அவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவரேஜ்ங்கிறது என்னது, அவரேஜ்ங்கிறது என்னன்னா ஒரு வேவ் ஃபார்ம் உடைய ஏரியா அண்டர் த கர்வ் பை டைம் பீரியட். சரியா? இங்கே நம்ம டைம் வந்து இந்த பை எடுத்துக்கலாம், ஹாஃப் பீரியட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதில் ஏரியா என்னது, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. இந்த ஒரு ஹாஃப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. அப்போ ஏரியா என்ன வரும், லென்த் இன்டு விட்த். ஸோ அப்போ என்ன வரும்னா, லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2D, விட்த் பார்த்தீங்கன்னா VDC ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா கிடச்சிச்சு, டைம் பீரியட் வந்து பை. நீங்கள் 2π வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய ஏரியாவும் ஆட் பண்ணணும், இதனுடைய ஏரியாவும் ஆட் பண்ணணும். ஓகேவா? சேமாக தான் கிடைக்கும். ஓகே, அப்போ அவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு, மீன் வெளி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, மீன் வெளி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரூட் எடுக்கணும். அப்போ ஆர்எம்எஸ் அவுட்புட்ங்கிறது என்னன்னா ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளி பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா, V0 RMS = VDC இன்டு ரூட் ஆஃப் 2D/π. பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் வித் வேரி பண்ணி நம்ம ஆர்எம்எஸ் அவுட்புட் வோல்டேஜ் வெரி பண்ண முடியும். இதுதான் மெயின். ஸோ இந்த ஃபார்மஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஏன் வச்சுக்கணும். ஓகே, 4th பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கடைசி பாயிண்ட்ஸ், ஒரு சிங்கிள் பல்ஸ் மாடுலேஷன் இன்வெர்டருக்கு nth ஆர்டர் ஹார்மோனிக்கை எலிமினேட் பண்ணுறதுக்கு பல்ஸ் வித் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் வேவ் ஃபார்ம்ஸ், அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ் தெரியும். பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர், இந்த சிங்கிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் இன்வெர்டர் அவுட்புட் வேவ் ஃபார்ம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு பல்ஸ் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் படிச்சிருப்போம். ஒரு வேவ் ஃபார்ம் இருந்தால் எப்படி வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சாதான் நமக்கு ஹார்மோனிக் எலிமினேஷனுக்கு வர முடியும். இந்த ஹார்மோனிக் எலிமினேஷன் வந்தாலே உங்களுக்கு ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ இந்த வேவ் ஃபார்முக்கு ஃபோரியர் சீரிஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் இந்த வேவ் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா V0 of t is equal summation of இல்லை ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் வரும் 135 இப்படி வருது. இதோட மேக்னட் VDCங்கிறதுனால 4 VDC by n பைன்னு வரும் சரியா, sin n pi by 2 sin nd. இதுதான் இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஃபார் இஸ் வேவ் ஃபார்ம் சரியா, ஃபோரியர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இந்த 4 VDC by n பைங்கிறது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பல்ஸுடைய மேக்னட் வந்து VDC இருந்ததுன்னா 4 VDC by n பை வரும். இது VDC by 2 நீங்கள் ஹாஃப் ரேஞ்சில் படிச்சிருப்பீங்க. VDC by 2 இருந்ததுன்னா இங்கே வந்து 2 VDC by n பை வரும் சரியா. ஸோ இந்த ஃபார்மஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணும். இது எப்படி சார் அது ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் மேக்ஸில் ஃபோரியர் சீரிஸ் படிக்கணும். மேக்ஸில் ஃபோரியர் சீரிஸ் படித்து இந்த வேவ் ஃபார்முக்கு நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் காமிச்சுன்னா இது வரும். ஓகே, ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு வேண்டாம், இதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ nth ஆர்டர் ஹார்மோனிக்கை எலிமினேட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஈவன் ஹார்மோனிக்ஸ்லாம் ஈவன் ஹார்மோனிக்ஸ் கிடையாது. ஆல்ரெடி ஈவன் ஹார்மோனிக்ஸ் இங்கே கிடையாது, ஒன்லி ஆடு ஹார்மோனிக்ஸ் தான் மட்டும் இருந்து அந்த ஆடு ஹார்மோனிக்ஸை சிலதை நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த nth ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு nth ஆர்டரில் ஆடு ஹார்மோனிக்ஸ் மட்டும் சரியா, ஆல்ரெடி ஈவன் ஹார்மோனிக்ஸ் வந்து இல்லை ஸோ தேவையில்லை. அப்போது அந்த ஹார்மோனிக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்னன்னா sin nt இஸ் ஈக்குவல் டு sin பையாக இருந்ததுன்னா sin nt இஸ் ஈக்குவல் sin பை இருந்தால் அந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆயிடுது. ஓகேவா, அந்த sin nt இஸ் ஈக்குவல் டு sin பைங்கிறது 0, sin n பை இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த sin nt வேல்யூ sin பையாக இருந்தது அப்படின்னா அந்த ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். இதுதான் கண்டிஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் nth ஆர்டர் ஹார்மோனிக்ஸ். ஸோ அப்போ இந்த sin கேன்சல் அப்போ என்ன கிடைக்கும், nt இஸ் ஈக்குவல் பைன்னு கிடைக்கும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு பை பை n கிடைக்கும் சரியா. பல்ஸ் வித்துங்கிறது என்னது 2D, பல்ஸ் வித்துங்கிறது 2D இஸ் ஈக்குவல் டு 2 பை பை n. இந்த மாதிரி பல்ஸ் வித் இருந்ததுன்னா இந்த nth ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ கண்டிஷன் ஃபார் nth ஆர்டர் ஹார்மோனிக் எலிமினேஷன் அப்படின்னு வச்சோம்னா பல்ஸ் வித் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை n அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இந்த 4th பாயிண்ட்டும் 5th பாயிண்ட்டும் முக்கியம். அந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஓகே, கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சால்வ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு 3 கொஸ்டினை லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பாருங்க. நம்ம வந்து 5th ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணுறது பல்ஸ் வித் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்கிறது என்னங்க, என்கிறது 5 சரியா. ஏன்னா 5th ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ n வந்து 5. நமக்கு தெரியும் கண்டிஷன் தெரியும். ஒரு nth ஆர்டர் ஹார்மோனிக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன, sin n is equal to sin 5. இதுலேருந்து நம்ம t வச்சிருப்போம் பை பை n. பல்ஸ் வித்துங்கிறது என்னது, பல்ஸ் வித்துங்க 2D is equal to 2 by n சரியா. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. இந்த 2D வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோனிக்ஸ் nth ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும் சரியா. ஸோ இதில் பை வந்து என்னது 180, n-ங்கிறது 5 சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 72 டிகிரி கிடைக்கும். அப்போ இந்த 72 டிகிரி பல்ஸ் வித் வந்து 72 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த 5th ஹார்மோனிக்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா, ஓகே, எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து டூ இட் யுவர் செல்ஃப். பாருங்கள், ஒரு 3 கொஸ்டின் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 3மே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மல்டிபிள் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூனிட்லேருந்து டிஆர்பியில் அதிகமாக கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலையும் மல்டிபிள் பல்ஸ் வித் மாடுலேஷனில் அதிகமாக கேட்டிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள், இதே சேம் கான்செப்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 3rd ஹார்மோனிக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு பல்ஸ் வித் என்ன சரியா. அடுத்து பல்ஸ் வித் மாடுலேஷனுடைய அட்வான்டேஜஸ் அதுலேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. நம்முடைய ஆன்சர் கீ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்க. இதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீடியோட கமெண்ட் பாக்ஸில் டவுட் உங்கள் டவுட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் சி, செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது வந்து நம்மளுடைய ஆன்சர்ஸ். உங்களுடைய ஆன்சர்ஸ் மாறலாம், அப்படி மாறிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்க டவுட் வந்து போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.